சற்று முன் அமித்ஷா அதிரடி கைது, இந்தியாவே பெரும் பரபரப்பு. என்ன நடந்தது? முதல்வர் ஸ்டாலின் வைத்த செக். எதிர்பாராத அதிர்ச்சியில் அமித்ஷா. பதறும் பாஜக. அதாவது தமிழக அரசியல் என்பது ஏற்கனவே பரபரப்பாகத்தான் சென்று கொண்டிருக்கிறது. வருகிற சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக கட்சிகள் அனைத்தும் தீவிரமாக செயல்பட்டு வருகிறது. அதிலும் சமீபத்தில் முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த 5000 மகளிர் தொகை அறிவிப்பு என்பது ஒட்டுமொத்த தமிழகத்தையே புரட்டி போடும் அளவுக்கு மாறியது. மேலும் இந்த ஒரு அறிவிப்பு தான் திமுகவின் பிரம்மாஸ்திரம் என்று எண்ணி இருந்தபோது, முதல்வர் ஸ்டாலின் தற்போது நிகழ்ச்சி ஒன்றில் பேசும்போது இது எல்லாம் சாதாரண புல்லட்டு தான் என்றும், பிரம்மாஸ்திரம் இன்னும் ஏவப்படவில்லை என்றும், அதுவும் 2 பிரம்மாஸ்திரம் இருக்கிறது என்றும் கூறியிருக்கிறார் முதல்வர் ஸ்டாலின். ஸ்டாலினுடைய இந்த ஒரு பேச்சு என்பது தமிழக அரசியலில் எதிர்க்கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் மகளிர் உரிமை தொகையான திடீரென 5000 ரூபாயை வங்கிக் கணக்கில் ஒவ்வொருவருக்கும் வந்து சேர்ந்த போதே அது மிகப்பெரிய வாக்கு வங்கியை திமுகவுக்கு கொண்டு சென்று விட்டது. அதை எதிர்க்கட்சிகள் அனைத்தும் பதறி பதறி பேசும்போதே நம்மால் உணர்ந்து கொள்ள முடிந்தது. அப்படி இருக்கும்போது முதல்வர் ஸ்டாலின் அறிவித்த இந்த மகளிர் தொகை 5000த்துக்கே எதிர்க்கட்சிகள் கலவரமான இந்த சூழலில் இன்னும் 2 பிரம்மாஸ்திர அறிவிப்புகள் இருக்கிறது என்று ஸ்டாலின் கூறியிருப்பது எதிர்க்கட்சிகளின் தூக்கத்தை தொலைப்பது போலத்தான் மாறிவிட்டது. அவங்க ஏற்கனவே பொங்கல் பரிசு தொகையாக 3000 ரூபாய் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கொடுத்திருந்தார். அதனைத் தொடர்ந்து இப்போது மகளிர் தொகையை 5000ஆக அதிகரித்து விட்டார். இதுவே தமிழக மக்களிடையே மிகப்பெரிய வாக்குகளை திமுகவை நோக்கி கொண்டு சென்றுவிடும். அப்படி இருக்கும்போது இந்த 2 அறிவிப்புகளும் வெறும் புல்லட்டு தான் என்றும், இதற்கு பிறகு 2 பிரம்மாஸ்திர அறிவிப்புகள் இருக்கிறது என்று ஸ்டாலின் கூறியிருப்பது உண்மையிலேயே தமிழக அரசியலில் பெரும் எதிர்பார்ப்பை கிளப்பியுள்ளது. அதே சமயம் இப்படியாக திமுகவின் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளும் சிக்ஸரை நோக்கி சென்று கொண்டிருக்கும் போது, அதிமுக கூட்டணியோ இப்போது மிகப்பெரிய சரிவை சந்தித்து வருகிறது. அதிமுக கூட்டணி என்பது சமீபத்தில் தமிழகத்தில் மோடியின் வருகைக்கு பிறகு யானை பலமாக மாறியிருந்தது. டிடிவி தினகரன், அன்புமணியின் பாமக, எடப்பாடி என அதிமுக கூட்டணியை மிக மிக வலுவாக காட்டியது மோடியின் தமிழக வருகை. இந்த ஒரு கூட்டணிக்கு பிறகு அதிமுக கூட்டணி என்பது மிகப்பெரிய யானை பலமாக மாறியதாக கூறப்பட்டது. இந்த நிலையில்தான் தற்போது வெளியான மற்றொரு செய்தி அதிமுக கூட்டணிக்கு மிகப்பெரிய இடியாக மாறியிருக்கிறது. அது என்னன்னா, அதிமுக கூட்டணியில் இருக்கும் டிடிவி தினகரன் தற்போது பாஜக தமிழக தலைவரான நயினார் நாகேந்திரனுக்கு கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதற்கு காரணம், தமிழக பாஜக தலைவராக இருக்கும் நயினார் நாகேந்திரன் அவர்கள் நடிகர் விஜய் மீது அரசியல் விமர்சனத்தை வைப்பதாக நினைத்து நடிகை திரிஷாவையும் ஒப்பிட்டு விஜயுடன் ஒப்பிட்டு தரக்குறைவாக பேசியிருக்கிறார் நயினார் நாகேந்திரன். அதுவும் சில ஆபாச பேச்சாளர்கள் பேசுவது போல தமிழக பாஜக தலைவராக இருக்கும் ஒருவரே இப்படி பேசியிருப்பது தமிழக அரசியலில் மிகப்பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த நிலையில்தான் நயினார் நாகேந்திரனின் இந்த ஆபாச பேச்சுக்கு கண்டனம் தெரிவிக்கும் விதமாக பாஜக கூட்டணியில் இருக்கும் டிடிவி தினகரன் அவர்கள் கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். அதுவும் டிடிவி தினகரனை பொறுத்தவரையில் முழுக்க முழுக்க பாஜகவுக்கு ஆதரவானவர். பாஜகவுடன் கூட்டணி போட வேண்டும் என்றால் எந்தவித நிபந்தனையும் இல்லாமல் கூட்டணி போகிறேன் என்று எழுதி கொடுத்தவர்தான் டிடிவி தினகரன். ஆகவே அப்படிப்பட்டவரே இப்போது தமிழக பாஜக தலைவருக்கு கண்டனம் தெரிவித்திருப்பது என்பது மிகப்பெரிய பேசுபொருளாக மாறியிருக்கிறது. இதன் காரணமாக என்டிஏ கூட்டணி என சொல்லப்படும் இந்த தமிழகத்தில் அதிமுக கூட்டணியில் மிகப்பெரிய விரிசல் ஏற்படுவதற்கும் வாய்ப்புகள் அதிகரித்துள்ளது. அதாவது டிடிவி தினகரன் இந்த கூட்டணியிலிருந்து விலகுவதற்கும் அதிக வாய்ப்புகள் இருக்கிறது. அவ்வளவு ஏன், இந்த கூட்டணியிலிருந்து விலகி திமுக கூட்டணிக்கு செல்வதற்கும் வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கிறது. அதன் காரணமாகவே தமிழக பாஜக தலைவருக்கு நேரடியாக கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார் டிடிவி தினகரன் என்ற குற்றச்சாட்டும் எழுந்துள்ளது. மேலும் இப்படியாக அதிமுக கூட்டணியில் இருக்கும் பாஜகவுக்கும் டிடிவி தினகரனுக்கும் இடையே மோதல் போக்கு வெடித்து வரும் இந்த நிலையில் பாஜக கூட்டணிக்கு அடுத்து ஒரு மாபெரும் இடியை இறக்கியுள்ளார் முதல்வர் ஸ்டாலின். அது என்னன்னா, மகளிர் உரிமை தொகையாக ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 5000 ரூபாயை நேரடியாக
பொதுமக்களின் வங்கிக் கணக்கிற்கு அனுப்பியிருந்தார் முதல்வர் ஸ்டாலின். இந்த ஒரு சம்பவம்தான் இப்போது அமித்ஷாவை கைது செய்யப்படும் அளவுக்கு கொண்டு சென்றுள்ளது. அதற்கு காரணம், ஏற்கனவே இந்தியாவும் சரி, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநிலங்களும் சரி மிகப்பெரிய கடனில் இருந்து வருகிறது. 1 லட்சம் கோடி, 2 லட்சம் கோடி, பல லட்சம் கோடி என கடனில் தவித்து வருகிறது. ஆகவே இப்படிப்பட்ட சூழல்களில் பொருளாதாரத்தை வலுப்படுத்த வேண்டுமென்றால் இந்தியாவில் உள்ள மாநிலங்களாக இருக்கட்டும், ஒட்டுமொத்த இந்தியாவாக இருக்கட்டும், தொழில்துறையை வளர்ச்சியடைய செய்ய வேண்டுமே தவிர பணமாக இலவசங்களாக கொடுக்கக்கூடாது. அப்படி கொடுப்பதால் தொழில்துறையில் இந்தியாவின் வளர்ச்சியும், குறிப்பாக தமிழகத்தின் வளர்ச்சியும், தமிழகம் போன்ற மற்ற பல மாநிலங்களின் வளர்ச்சியும் பாதிக்கப்படும். இது போன்ற போக்கை கையாண்டதால்தான் இப்போது பாகிஸ்தான் நாடு ஒட்டுமொத்தமாக திவாலாகி வருகிறது. ஆகவே பொதுமக்களுக்கு இலவசமாக பணத்தை அள்ளி கொடுக்கும்போது அதற்கு பல லட்சம் கோடிகள் செலவாகிறது. அதுவே அந்த தொகைகளில் மிக மிக குறைந்த அளவிலான தொகைகளை தொழில்துறை தொடங்குவோருக்கு வட்டி இல்லாமல் கொடுத்தாலே தமிழ்நாடும் சரி, இந்தியாவும் சரி வளர்ச்சியில் மிகப்பெரிய முன்னேற்றத்தை காண முடியும். அப்படி இருக்கும்போது ஸ்டாலின் கொடுத்த இந்த 5000 ரூபாய் அறிவிப்பு என்பது இப்போது அமித்ஷாவுக்கு மிகப்பெரிய சிக்கலை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏனென்றால் இப்படியாக ஒவ்வொரு மாநிலங்களும் இதுபோல மக்களுக்கு இலவசமான தொகைகளை கொடுப்பது என்பது முதலாக ஆரம்பித்து வைத்ததே அமித்ஷா தான். ஏனென்றால் இதற்கு முன்பு ஓட்டுக்கு பணம் என்று குறைந்த ரூபாய் கொடுப்பது ஒவ்வொரு மாநிலத்திலும் வழக்கமான ஒன்றாக இருந்து வந்தது. ஆனால் நடந்து முடிந்த பீகார் தேர்தலில் ஒவ்வொரு ரேஷன் கார்டுக்கும் 10,000 ரூபாயை பாஜக கூட்டணி கொடுத்திருந்தது. இந்த ஒரு திட்டத்திற்கு தூண்டுகோலாக இருந்ததே அமித்ஷா என்றுதான் சொல்லப்படுகிறது. அமித்ஷாவின் இந்த ஒரு அறிவிப்பு தான் இப்போது தமிழ்நாடு வரையிலும் அதிகப்படியான இலவச தொகையை பொதுமக்களுக்கு கொடுக்கும் எண்ணத்தை தூண்டியிருக்கிறது. இப்படியே போனால் ஒவ்வொரு மாநிலமும் இப்படி செய்தால் அந்தந்த மாநிலங்களும் சரி, இந்த ஒட்டுமொத்த இந்தியாவும் சரி கண்டிப்பாக திவாலாவது உறுதி. ஆகவே இதை மனதில் வைத்து இதற்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்க பொதுநலவாதிகள் பெருவாரியாக வழக்கு தொடர்ந்துள்ளனர் என்ற தகவல் வெளியாகியிருக்கிறது. அதுவும் இந்த வழக்கு இந்திய அளவில் நடைபெற்றால் ஆட்சி அதிகாரம் இருக்கும் பாஜக அமித்ஷாவை எளிதாக காப்பாற்றிவிடும். ஆகவே இதுபோன்ற குற்றச்சாட்டுள்ள வழக்குகளை உலக நீதிமன்றமான ஐநா சபையில் புகார்களாக கொடுக்கப்பட்டுள்ளது. ஆகவே இந்த புகார்கள் நிரூபிக்கப்படும் பட்சத்தில் அமித்ஷா அவர்கள் கைது செய்யப்படுவதற்கும் வாய்ப்புகள் இருக்கிறது. அப்படி கைது செய்யப்பட்டால் நடைபெறப்போகும் தமிழக சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட்டணி மிகப்பெரிய சரிவை சந்திக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. சரி, நீங்கள் சொல்லுங்கள், அப்படி ஒருவேளை அமித்ஷா இப்போது கைது செய்யப்பட்டால் அது தமிழக சட்டமன்ற தேர்தலில் திமுகவுக்கு மிகப்பெரிய வெற்றி வாய்ப்பை உருவாக்குமா என்பதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்டில் தெரிவிங்க. மேலும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மற்ற அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.